வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோம்? பிரேக்கிங் நியூஸ் தான் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ எடுக்கின்ற பொழுது பாஜகவின் முயற்சி படுதோல்வி, கடைசியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டுக்கு என்னைக்கு எலெக்ஷன் தெரியுமா உங்களுக்கு? ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி. வேட்புமனு என்னைக்கு தெரியுமா? இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யறதுக்கான கடைசி நாள் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி. பரிசீலனை 7ஆம் தேதி. திரும்ப பெறுவதற்கு ஏப்ரல் 9ஆம் தேதி. நம்ம இந்தியாவில் 5 மாநில தேர்தல். அதில் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, 5 மாநிலத்துக்கு இருந்தாலும் சரி, கடைசியாக வாக்கு எண்ணிக்கை என்னைக்கு நினைக்கிறீங்க? எண்ணிக்கை மே 4 வாக்கு எண்ணிக்கை. அதனால் அன்னைக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த தேர்தல் திருவிழாவில் வேலை பார்க்கறதுக்காக அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் 2.8 லட்சம் பேர் வேலை பார்க்க போகிறாங்க. பாதுகாப்பு பணியில் 8.5 லட்சம் பேர் ஈடுபட போகிறாங்க. உலகத்தில் கிட்டத்தட்ட 17 நாட்டிலிருந்து வந்து நம்ம தேர்தலை பார்வையிட போகிறாங்க. அதில் நம்முடைய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருஷநாடு அதை பற்றி குறிப்பிட்டாங்க. ஏன்னா அங்கே வாக்கு எந்திரத்தை கொண்டு செல்வதற்கு நீண்ட நேரம் பிடிக்குது. 3 மணி நேரம் மலைகளை கடந்து போனோம் இல்லையா, அதையும் குறிப்பிட்டாங்க. ஸோ ஜனநாயகம் என்பது அனைவருக்கும் வாக்கை உறுதி செய்வது, தன்னுடைய கடமையை பணியாற்றுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமையை உறுதிப்படுத்தணும். அதனால் யாரையும் விட்டுறக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையமானது இந்த முயற்சியை முன்னெடுக்கிறது. பாஜக முயற்சி என்ன தோல்வி அப்படின்னு கேட்பீங்க. நம்முடைய விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் என்பதற்காக பயங்கரமாக முயற்சி பண்ணாங்க. அதுக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒத்துழைப்பு நல்கவே இல்லை. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐ அலுவலகத்தில் போய் இன்னைக்கு ஆஜரானார். அப்படி ஆஜராகின்ற பொழுது காலையில் ஒரு 10:30 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டார். விஜய் அவர்கள் உள்ளே வந்துட்டார் அப்படின்றதுக்காக பதிவேட்டில் கையெழுத்து போட்டார். பிறகு சிபிஐ ஆஃபீஸில் போய் உட்கார வச்சாங்க. 12 மணி வரைக்கும் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை, அமைதியாக தான் இருந்தாங்க. ஏதாவது டீ காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, 1 மணிக்கு நீங்கள் சாப்பிட்ருங்க, நம்ம 2 மணிக்கு விசாரணையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள்ட்ட சொன்னாங்க. 10:30 மணிக்கு உள்ளே வந்தவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியே கூட போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. இல்லை, உங்கள் வழக்கறிஞர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கூட நடத்தலாம் அப்படின்ற வாய்ப்பு வழங்கினாங்க. அது மட்டும் இல்லை, 1 மணிக்கு சாப்பிட்டு நீங்கள் 2:30க்கு வந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் நம்ம விஜய்க்கு கால நேரத்தை ஒதுக்குனாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு வந்திருக்கிறேன், நான் சிபிஐ அலுவலகத்திலே இருக்கிறேன், எனக்கான உணவுகள் என்னுடைய ஆட்கள் கொண்டு வந்திருக்காங்க, நான் இங்கேயே சாப்பிட்றேன், என்னுடைய சாப்பாட்டுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும், பிறகு நீங்கள் கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு நல்கும் விதமாக அவர் கருத்தை தெரிவித்தார். சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் விசாரணையை தொடங்குறோம் 2 மணிக்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளாக தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அந்த விஷயத்தில் நாம் பரபரப்பாயிட்டோம். இடையில ஒரு கொசுறு செய்தி. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறாரு. நாளைக்கும் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் 3 நாள் டெல்லியில் இருக்க சிபிஐ அதிகாரிகள் வலியுறுத்திருக்காங்க. ஆனால் ஏற்கனவே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 12ஆம் தேதி 2 நாள் போய் ஆஜரானார். அந்த 2 நாள் அப்படிதான் 2 நாள் விசாரணை இருக்குதுங்க, நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் முதல் நாள் கட்சி விஷயமா நான் சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னார், அனுப்பி வச்சிட்டாங்க. 2வது நாள் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் பொங்கல், சமத்துவ பொங்கல் கொண்டாட போகிறேன், நான் சென்னை போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் கூப்பிட்டா நான் வரேங்க, நான் தானுங்க சிபிஐ விசாரணையாக கேட்டேன், நான் ஆஜராகாமல் இருப்பேனா அப்படின்னு சொன்னார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்தவர், அவருக்கு சம்மனானது 11ஆம் தேதி கொடுக்கப்பட்டது, 12ஆம் தேதி ஆஜராக சொன்னாங்க. ஆனால் முடியாது, நான் அன்னைக்கு நேர்காணல் வச்சிருக்கேன் வேட்பாளர், அதனால வர முடியாது அப்படின்னு சொன்னார். சரி, ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. டெல்லிக்கெல்லாம் வர முடியாதுங்க, நான் சென்னையில் இருக்கிறேன், அருகாமையில் எங்கேயாவது சிபிஐ அலுவலகம் இருந்தால் சொல்லுங்க, நான் அங்கே ஆஜராகிறேன் அப்படின்னு விஜய் கேட்டுக்கிட்டாரு. இல்லை நீங்கள் டெல்லிக்கு தான் வரணும், என்னைக்கு ஆஜராவீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, ஓகே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சிபிஐ அலுவலகத்திலிருந்து விஜய் அவர்கள் வெளியவே போக மறுத்துட்டாரு. இதுலேருந்தே தெரியலீங்களா, பாஜக முயற்சி படுதோல்வி என்று சொல்லிட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் முயற்சி பண்ணாங்க. ஆனால்
அந்த முயற்சிக்கு விஜய் அவர்கள் ஒத்துழைப்பு நல்கவே இல்லை. விடாப்பிடியாக ஜான் ஆரோக்கியசாமியும் ஆது அர்ஜுனாவும் முட்டுக்கட்டை போட்டாங்க. 2 நாளைக்கு முன்பாகவே திரிஷா அவர்களை பொறுத்தவரைக்கும் டெல்லிக்கு அழைத்திருந்தார்கள். திரிஷா கிட்ட வந்து விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க. அதோட திமுக வெற்றி பெறும் நிலையில இருக்கிறது. நீங்க கட்சி தொடங்குனது திமுக தோக்கடிக்க தான். ஆனா திமுக இப்ப வெற்றி பெறும் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அதுக்கு நீங்களே காரணமா வரீங்களே. நீங்க கட்சி தொடங்காம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எங்களுக்கு வந்திருக்கும், நாங்க வெற்றி பெற்றிருப்போம், திமுக ஆட்சி அகற்றிருப்போம். ஆனால் நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாம சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்களுடைய பலம் என்ன என்பதை பற்றி நாங்கள் சொன்னாலும் உங்க ஆளு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாரே. கள யதார்த்தத்தை சொல்லுங்க. விஜய் கட்சி தொடங்க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கா இல்ல விஜய் அவர்கள் அதிகாரத்துக்கு வர்றதா முடிவு பண்ணிக்கங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விஜய் கட்சி இருக்குமா இருக்காதா என்று நீங்க யோசனை பண்ணிக்கங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, விஜய்க்கு தரப்பட்ட ஆஃபரை பொறுத்த வரைக்கும் 38 தொகுதி கொடுத்தாங்க. வேணா எனக்கு 45 வேணும் அப்படின்னு திரிஷா பேசினதாக சொல்றாங்க. சரி 45 தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. துணை முதலமைச்சர் பதவி தருகின்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவியா யாரும் ஏத்துக்க மாட்டாங்களே எங்க ஆளுங்க அப்படின்னாங்க. சரி உங்க ஆள்ல கட்சிக்கு விசுவாசமா இருக்கான் பார், கட்சிக்கு நிறைய உழைச்சிருக்கான் பார், அவனை துணை முதலமைச்சர் ஆகிடுங்க. நீங்க கட்சியை வழிநடத்துங்க. 2026க்கு பிறகு கட்சி வேகமா வளரும். ஏன்னா ஆட்சியில பங்கு இருக்கு இல்லையா, இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார வாய்ப்பு இருக்கிறது. அதனால கட்சி வளர்ச்சி அடையட்டும். தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கட்டும். உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்கட்டும், களத்தில் இறங்கி வேலை பார்க்கட்டும். அப்படி வேலை பார்க்கின்ற பொழுது எல்லா இடத்திலும் கட்டமைப்பு உருவாகும். அப்படி கட்டமைப்பு உருவாகின்ற போது உங்க தலைமையில 2031 2029 கூட்டணி உருவாகும். அந்த கூட்டணி மூலமாக நீங்க அதிகாரத்துக்கு வரலாம், ஆட்சியை பிடிக்கலாம். அதனால நீங்க என்டிஏ கூட்டணிக்கு வர்றது சரியா இருக்கும். நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அதை அப்படியே ஒதுக்கி வைங்க. உங்க ஆள்ல யாராவது ஒருத்தர் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு துணை முதலமைச்சராக பணியாற்ற வேண்டும். என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆவறீங்களா? ஏன்னா என்டிஏவில் விஜய் அவர்கள் இணைந்தார் என்றால் திமுக தோத்து போச்சு. அதுலயும் எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராது. அதனாலேயே அமித்ஷா மற்றும் மோடி அவர்கள்லாம் வந்து முயற்சி பண்ணாங்க, கள யதார்த்தத்தை எடுத்து சொன்னாங்க. ஆனால் எனக்குன்னு வந்து சில வாக்காளர் இருக்காங்க, அவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களே. விஜய் மாற்றம் என்று வந்தார், மீண்டும் அதே குட்டையில போய் ஊர்னா எப்படி? அதனால இது சரிப்பட்டு வராது. என்னுடைய வலிமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த தேர்தலில் 2029 கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு திரிஷா மூலமாக விஜய் அவர்களை செய்தி சொல்லிவிட்டதாக நன்றாக தெரிகிறது. அது மட்டும் இல்ல, சிபிஐ அலுவலகத்தில் போன் கூட வந்து நம்ம விஜய்க்கு அலோடு ஆயிருக்குது. சிபிஐ அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எதுவும் அலோடு கிடையாது. அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் உணவு இடைவெளியின் போது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் கேட்டு தெளிவு பெற்றுக்கொண்டு பிறகு பதிலளிக்கலாம். ஆனால் விஜய்க்கு ஸ்பெஷலாக ஃபோன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் திரிஷா கிட்ட மட்டும்தான் பேசுனதா தெரிகிறது. திரிஷா சொல்லியும் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நான் ஏன் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த தகுதியை விடுறேன்? என் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 31 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நான் முதலமைச்சராக உட்காந்துட்டேன், எனக்கு கட்டமைப்பு இருக்கிறது. இன்னைக்கு கூட நான் வந்து பாஜக இல்லாம களத்துல நின்றேன்னா எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்காருவேன். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இல்ல தேர்தல் தேதி அறிவிக்காத முன்னாடி என்னுடைய செல்வாக்கு என்ன, எங்க கட்சியுடைய செல்வாக்கு என்ன, எங்க வேட்பாளருடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு கேட்டா தெரியாது. ஆனா தேர்தல் தேதிக்கு பிறகு களத்துல இறங்கி வேலை பார்க்கின்ற பொழுது, ஓட்டு போடுகின்ற பொழுது, வாக்காளர்கிட்ட நாங்க கொடுக்கின்ற கிஃப்ட் போய் சேர்க்கின்ற பொழுது அப்ப தெரிஞ்சுக்குங்க அதிமுக தேர்தல் வேகமும் வெற்றி பெறுகின்ற வியூகமும் நல்லா தெரியும். 2021 அதிமுக அதன் கூட்டணியுடைய வேகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால தேவையில்லாம குறைத்து மதிப்பிட வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமா சொல்லிட்டாரு. நபா ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 2 முறை ஜெயிக்கல திமுகன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஜெயிச்சுன்னு கூட போட்டோம், அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா அதிமுக அதனுடைய இடத்தை விட்டு கொடுக்க முடியாது. அப்படி காங்கிரஸ் விட்டு கொடுத்ததுனால தான் தமிழகத்தில் அதற்கு பிறகு ஆட்சிக்கே வரல அப்படின்னு வந்து எடப்பாடி சொல்லிட்டாரு. விஜய் அவர்களும் அதான் சொன்னாரு, என்னுடைய இடத்தை நான் விட்டு கொடுத்தேன்னு வச்சுங்களேன் என் கட்சி வளராதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் தெளிவா தான் சொன்னாங்க. இத பாருங்க, பாஜக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 மாநிலங்கள்ல ஆட்சி ஆளுது, கூட்டணியாகவோ நேரடியாகவோ. ஆனால் எல்லா இடத்துலயும் கூட்டணி வச்சுதான் அதுக்கப்புறம் கட்சி வளர்ந்துருக்கிறது. தலைமை தான் முக்கியம், கூட்டணியா கூட்டணி இல்லை என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. கூட்டணி போட்ட பிறகு நம்ம கட்சியை எப்படி வளர்க்கிறோம் அப்படிதான் முக்கியம். பாஜக கூட்டணி போட்டா கட்சி வளரலையா தமிழகத்துல? அதனால உன்னுடைய தலைமையும் நீ மக்களுக்கு செய்கின்ற தொண்டும் களத்துல எப்படி இருக்கிறே என்பதுதான் உன் கட்சி வளரும்.
காங்கிரஸ் அப்படி கிடையாது. தோத்து போயிட்டோம், யார் முதுகுலையாவது சவாரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு எந்த ஒரு முயற்சியும் கட்சி வளர்ப்பதற்காக முன்னெடுக்கல. அதனால 67க்கு பிறகு அவங்க தமிழ்நாட்டில் அழிஞ்சாங்க. அதே மொத்தம் கூட்டணி சேர்க்கின்ற எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் யாருடனோ ஒரு கூட்டணி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க, கட்சி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அதனால கூட்டணி போட்டாவே கட்சி அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, என்டிஏ கூட்டணி என்கின்ற போது இவங்க தான் கட்சிக்கு தலைமை அப்படின்னு கிடையாது. விஜய் கூட கட்சிக்கு தலைமை அப்படின்னு சொல்லிக்கலாம், எடப்பாடி கூட கட்சிக்கு தலைமைன்னு சொல்லிக்கலாம், இல்ல அமித்ஷா கூட கட்சிக்கு தலைமைன்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. திமுகவில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமையில அப்படின்னு சொல்லிட்டு திரிவாங்க. ஆனால் நம்மளுக்கு சிக்கல் இருக்காது. என்ன சொல்ல வரீங்க அப்படின்லாம் பேசி பார்த்தாங்க. ஏன்னா கூட்டணி போட்டாவே கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு தான் எல்லா இடத்திலும் பாஜக கூட்டணி போட்டு வளர்ந்தா இல்லையா அப்படின்றத தெளிவுபடுத்தினாங்க. நம்ம அமித்ஷாவுடைய முயற்சி வீணானது, விஜய் அவர்கள் ஒத்துக்கவே இல்லை. அதோட இன்னொரு விஷயத்தையும் நான் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஒத்துழைப்பு நல்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் ஒத்துழைப்பு நல்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டில் என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்கன்னு கூட தெரியலையே. கண்டிப்பா டெல்லி இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கா இல்லையா? கெட்டு போயிருக்குது. அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? சேர்க்கணும். அப்போ என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் போராட்டத்தை அறிவிச்சாங்களா இல்லையா? அறிவிச்சாங்க. ஆனா என்னைக்கு அறிவிச்சாங்க? இந்த மார்ச் மாசம் 17ஆம் தேதி. இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. போராட்டம் பண்ண முடியாது. ஆனா திமுகவுக்கு நல்ல தேர்தல் கமிஷன்ல லிங்க் இருக்குது, பாஜக கிட்டே லிங்க் இருக்குது. அதனால்தான் என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்கன்ற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போராட்டத்தை தேர்தல் தேதி அறிவிக்கிற அன்னைக்கே போராட்டம் நடத்தி முடிச்சாங்க பாருங்க. எவ்வளவு கில்லி. இப்ப மட்டும் இல்ல, 2021 தேர்தலையும் எல்லாருக்கும் முன்பாக தேர்தல் தேதி என்னைக்கு அறிவிக்க போறாங்கன்றது நம்ம திமுக தான் தெரிஞ்சது. மொத்தத்துல திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் மூவ் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை வரப்போகுது என்பதை பற்றி முன்கூட்டியே யோசிக்கிறாங்க. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனுவின் மீது உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு பிறப்பிக்க போறாங்க. அதை மோப்பம் முடிச்ச நம்ம ஸ்டாலின் ஐயா காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கெல்லாம் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் போட்டுறாரு. ஸோ எவ்வளவு விஷயங்களை கேதர் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பாஜகவிலேயே திமுகவுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, அதிமுகவிலேயே திமுகவுக்கான ஆள் இருக்காங்க, தேர்தல் கமிஷன்லயே திமுகவுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லா மட்டத்திலும் திமுகவுக்கு ஆட்கள் இருப்பதனால தான் பாஜக திமுகவுக்கு எதிராக எடுக்கின்ற ஒவ்வொரு அஸ்திரங்களும் தூள் துளா போகுது. ஆனா அதிமுக அப்படி கிடையாது. முகிட்டி ஒன்னும் தெரியாத பசங்க ஆயிட்டாங்க. இதுவே ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது எலெக்ஷன் வர்றதுக்கு முன்பாகவே இந்த மாதிரி எதிர்கட்சிகளை எப்படி உடைக்கணும், எதிர்கட்சிகள் ஒன்று சேர்க்காம எப்படி ஒரு புதிய கூட்டணி உருவாக்கணும் அப்படிலாம் கணக்கு போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தன் தலைமையில் ஒரு கூட்டணி போடணுமே அப்படின்னு பயப்படுறாரு. தன் தலைமையில கூட்டணி வரணும் என்பதை விட எதிராளி பலமாயிடக்கூடாது என்பதில் தான் குறியா இருந்திருக்கணும். ஆனா எடப்பாடி அதை தவற விட்டுட்டார். பாஜக எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு, எதிராளி வந்து பாத்தீங்கன்னா பலமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிக்கல். அந்த சிக்கலின் அடிப்படையில ஓடி போய் திமுக கிட்ட ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கம்பெனிலிருந்து வந்த 1000 கோடி ரூபாய் ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்கு. அந்த 1000 கோடி ரூபாய் மீட்டெடுக்க வேண்டும். அது திமுகவால தான் முடியும். ஏன்னா திமுக நபர் தான் அந்த 1000 கோடி கொடுக்கணும். அமைச்சர் மூர்த்தி தான் பெற்று தரணும். அதனால அவரு எல்லாவற்றையும் மறந்து திமுகவில் ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு ஜாம் ஜாம் இருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வித்தாங்க. ஆனா அதுல குறிப்பிட்ட பணம் கைமாறிச்சு. மீதி பணம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தனலட்சுமி சீனிவாசன் என்ஜினியரிங் கல்லூரியினுடைய ஓனர் கதிரவன் இருக்கார்ல, அவர்கிட்ட சிக்கிடுச்சு. அந்த ஆள் திமுக எம்எல்ஏ, அவங்க கிட்ட வாங்கி கொடுக்கணும். அதனால திமுகவில் போனாதான் அதை வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. ஸோ மொத்தத்துல திமுக பொறுத்த வரைக்கும் எதிராளி பலமடைய கூடாது என்பதிலே குறியா இருந்தாங்க. அதை செஞ்சும் முடிச்சாங்க. அதே மாதிரி விஜயும் கூட்டணிக்கு போயிடக்கூடாது என்பதற்காக அழகா காய் நகர்த்தினாங்க. திமுக ஆட்களே வச்சு பாத்தீங்கன்னா செய்தியை பரப்புனாங்க. அந்த செய்தி பரப்பல்ல நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆஹா நம்மளுக்கு இருக்கின்ற செல்வாக்கு உலகத்தையே வென்று விடலாம், எடப்பாடிக்கு போய் அடிமையாகிறதா அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ பாஜக எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எங்க கிட்ட இல்லாத டீமே இல்லையா, எல்லா டீமையும் இறக்கி பார்த்துட்டியா, உனக்கான செல்வாக்கு எங்க இருக்குது, இங்கதான் இருக்குது, உன்னு கூட இருக்கிறவங்க உன்னை அழிக்கிறாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. யோ கூட்டணிக்கு வரலையா, அதோட விட்டுப்போ அப்படின்னு அமித்ஷாவை ஒரு 2 மிரட்டிட்டு அழகா வெளியே வந்துட்டாரு. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீட்டு குழுவை நியமிச்சிருக்கிறாரு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கின்னு புடிச்சுக்கின்னு வேட்புமனு தாக்கல வேகமா பண்ணணும். ஏன்னா
இந்த மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு, அதோட ஏப்ரல் 6ஆம் தேதி முடிவடையுது. அதற்குள்ளாக தொகுதிகளை பிரிச்சு கொடுக்கணும், வேட்பாளர்களை இனம் காணணும், அப்புறம் வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணணும். ஏன்னா வேட்புமனு என்கின்ற போது ஒரு வேட்பாளர் இருக்கின்ற போது 2-3 வேட்பாளரை சேர்த்தே தாக்கல் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா சரியா பண்ணலன்னா தள்ளுபடி ஆயிடும். அதனால இது சட்டமன்ற தேர்தல், ஏகப்பட்ட அடிதடிகள், சண்டை சச்சரவுகள், வேட்புமனு தள்ளுபடி பண்ணுங்க என்று சொல்லிட்டு போராட்டங்கள் என்று ஏகப்பட்டவை நடக்கும். அதனால ஒவ்வொன்றையும் கண்ணும் கருத்துமா பார்க்கணும். அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. விஜய் வருவார் என்று சொல்லிவிட்டு தொகுதியை இறுதி செய்யாம அமைதியா இருந்தாங்க. விஜய் வந்து இந்த தொகுதி அந்த தொகுதி வேணும்னு கேட்டு அடம் முடிச்சாருன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. கடைசியில விஜயை பொறுத்த வரைக்கும் என்டிஏவுக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடிக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டு அவர் தனியா போறாரு. ஸோ மொத்தத்துல விஜயகாந்தா பரவாயில்ல, எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் போட்டாரு. அந்த வேட்பாளர்கள் திமுக கிட்ட வந்து அடிமை ஆயிட்டாங்க, விலை போயிட்டாங்க. ஆனால் இந்த முறை விஜய் அவர்கள் வேட்பாளரே போடுறாரா என்பதுதான் சந்தேகம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த தேர்தல் தொடர்பான செய்தி இவ்வளவுதானுங்க. அடுத்த வீடியோவில் நாம அதிமுக கூட்டணிக்கு இன்னும் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பத்தி பேசுவோம். நன்றி.